ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: திரிபுரா தேவி வித்மஹே காமேஸ்வரி தீமஹி தன்னோ க்ளின்னே பிரச்சோதயாத். இன்றைய பாடல்: ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ஜீவன ராம். ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜானகி ஜீவன ராம். பதித பாவன ராம ஹரே ஜெய ராഘவ சுந்தர ராம். பதித பாவன ராம ஹரே ஜெய ராഘவ சுந்தர ராம். தீனோதரணா ராம ஹரே ஜெய மாருதி சேவித ராம். தீனோதரணா ராம ஹரே ஜெய மாருதி சேவித ராம். ஜய ஜய ராம் ஜய ரகு ராம் ஜானகி ஜீவன ராம். ஜய ஜய ராம் ஜய ரகு ராம் ஜானகி ஜீவன ராம். ஜானகி ஜீவன ராம். ஜானகி ஜீவன ராம். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, சுமையை சுமையாக நினைப்பது தவறு. ஒரு ஊர்ல ஒரு குருவும் சிஷ்யனும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த குரு அவரோட ஆன்மீக கருத்துக்களை அந்த ஊரெல்லாம் பரப்பிட்டு வந்தாரு. ஒரு நாள் அந்த குரு தன்னோட ஊர்ல பரப்புறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் பரப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சிஷ்யனை கூப்பிட்டுக்கிட்டு நடந்தே சுத்தி இருக்கிற பல ஊர்களுக்கு சென்று அவரோட ஆன்மீக கொள்கைகளை பரப்பினாரு. அவரோட ஆன்மீக கொள்கைகளை பரப்பும் பொழுது அங்க வந்திருக்கிற ஒரு பக்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குருக்கு ஒரு முழு வாழைப்பழத்தார பரிசா கொடுத்தாரு. ஒரு முழு வாழைப்பழத்தார் கனமா இருக்கும் இல்லையா, அதை தூக்கிட்டு போறதுக்கு சுமையா இருக்கும். அந்த குரு அந்த சிஷ்யன் கிட்ட இந்த வாழைப்பழத்தார தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சிஷ்யனும் அதை தூக்கி வச்சுக்கிட்டு குரு பின்னாடியே நடந்து வந்தாரு. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சிஷ்யனால அந்த தாரை சுமக்க முடியல. ரொம்பவே கடினமா இருந்துச்சு. வேற வழியே இல்லாம அந்த சிஷ்யன் குரு சொல்லியிருக்காரே அப்படின்றதுக்காக அந்த தாரை சுமந்துக்கிட்டே அவர் பின்னாடியே நடந்து வந்தாரு. நடந்து வர வர அந்த சிஷ்யனுக்கு தோணுச்சு, எதுக்காக இந்த குரு இப்படி பண்றாரு? இந்த வாழைப்பழத்தாரை இப்படியே தூக்கி போடலாம்ல, ஒன்னோ ரெண்டோ பறிச்சு சாப்பிட்டுட்டு அதை இங்கேயே போட்டுட்டு போயிடலாம்ல, இல்லைன்னா நம்மளை பார்க்க வர பக்தர்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கலாம்ல. மொத்தமா இதை நானே தூக்கிட்டு வரும்போது எவ்வளோ கடினமா இருக்கு, இந்த குருக்கு தெரியுமா அதோட கஷ்டம் அப்படின்னு மனசுக்குள்ள சுமை தாங்க முடியாம குருவை திட்டிக்கிட்டே இந்த தாரை சுமந்துக்கிட்டு குரு பின்னாலேயே நடந்து வராரு. நேரம் ஆக ஆக இன்னும் கனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேரம் ஆக ஆக இன்னும் சுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவனால தூக்கவே முடியல. குரு கிட்ட எதையுமே சொல்ல முடியாம மனசுக்குள்ள மறுபடியும் திட்டிக்கிட்டே குரு பின்னாடியே நடந்து வராரு. ஊரெல்லாம் சுத்தி கொள்கைகளை பரப்பிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அந்த குரு அந்த சிஷ்யன் கிட்ட, சிஷ்யா, இந்த வாழைத்தாறு உனக்கு தான், அதனை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த சிஷ்யனுக்கு பரம சந்தோஷம். அப்படியா, இந்த முழு தாரும் எனக்கா, என்னோட குடும்பத்துக்கா? என்னோட குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே, இதை பார்த்த உடனே அத்தனை பேரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு, சரி குருவே, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டை நோக்கி நடந்து போறாரு. அவரோட வீடு அங்கிருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. அவர் நடந்து தான் போகணும். அவர் நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தாரையும் சுமந்துக்கிட்டு தான் போகணும்.
ஆனா இப்போ இந்த வாழைத்தாறு அவனுக்கு சுமையாவே தெரியல. இதுக்கு முன்னாடி தூக்கிட்டு வரும்போதும் அதே வாழைத்தாறு தான், அதோட வெயிட் அதுவே தான், வெயிட் எதுவும் மாறவே இல்லை. ஒரு பழத்தை கூட பறிச்சு சாப்பிடல, இன்னும் அதே வெயிட்ல தான் இருக்கும். ஆனா இவ்வளோ நேரம் தன்னால சுமக்க முடியல அப்படின்னு குருவை திட்டிக்கிட்டே கஷ்டப்பட்டு சுமந்து வந்த அதே சிஷ்யன் தான் இப்போ தன்னோட வீட்டுக்கு தனக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துட்டு போகும்போது சுமையே தெரியல. ரொம்ப தூரம் தன்னோட வீட்டுக்கு நடந்து போகணும்னா கூட சுமை கொஞ்சமும் தெரியாம சந்தோஷமா எடுத்துட்டு போனாரு. நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அம்மா அப்பா சொல்றாங்க, சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது நம்மளுக்கு அது சுமையா தான் தெரியும். ஆனா நம்ம கஷ்டப்படுறது, நம்ம உழைக்கிறது நமக்காக தான் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அந்த சுமை நம்மளுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை சுமையை சுமையாக நினைப்பது தவறு. இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டில் இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.